Hello everybody, welcome to the first lecture day 0. இன்னைக்கு நம்ம படிக்க போறது macroeconomics, கரெக்ட்டா? So macroeconomicsல நான் ஸ்டார்ட் பண்ண போற சாப்டர் வந்து national income. நம்ம சிலபஸ்ல இருக்கிற most interesting chapter வந்து national income தான். provided அத practically அதுல என்ன நடக்குதுங்கறத புரிஞ்சிட்டு படிச்சோம் அப்படினா ரொம்ப ஈஸி and ரொம்ப ஸ்கோரிங் சாப்டர்ல இதுவும் ஒன்னு, because sums will be very simple if you understand the logics. And the way I teach you, I never make you memorize anything. எல்லாத்துக்குமே லாஜிக் சொல்லி இதுதான் ரீசனிங் இதுதான் லாஜிக்னு சொல்லி நம்ம எல்லா கிளாஸஸுமே படிக்க போறோம். சோ உனக்கு your entire economic syllabus will be one of the most easiest and the scoring syllabus. அந்த மாதிரி ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. You ensure that you stick to the classes, கரெக்ட்டா? சோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நேஷனல் இன்கம். பட் நேஷனல் இன்கம்ல ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் 11th ஸ்டாண்டர்ட்ல if you are from the Cbse board நீங்க கொஞ்சோண்டு மைக்ரோ ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, கரெக்ட்டா? இப்போ நீங்க வந்து 12thல படிக்க போறது வந்து மேக்ரோ அண்ட் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் நீங்க படிக்க போறீங்க. அதுல நம்ம ஆரம்பிக்க போற பிரான்ச் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பட் அதுக்கு முன்னாடி people have already studied மைக்ரோ, இல்ல நான் மைக்ரோவே படிச்சதே இல்லனா கூட உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ரெண்டு பிரான்ச் இருக்கு. இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம என்ன படிக்க போறோங்கிறது உனக்கு எஃபெக்டிவா புரியும். சோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். we have to understand what is macroeconomics. எக்கனாமிக்ஸ்ல ரெண்டு பிரான்ச் இருக்குப்பா. ஒன்னு பேரு மைக்ரோ, இன்னொன்னோட பேரு மேக்ரோ. மைக்ரோங்கிறது என்னன்னா இப்போ என்ன பத்தி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் பத்தி நீ படிக்கிற. இப்போ வந்து தீபிகாவோட இன்கம் எவ்வளோ, அவ எவ்வளவு செலவு பண்றா, அவங்க எவ்வளவு சேவிங்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலை பத்தி நம்ம படிச்சோம் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவானா இல்லையா? இப்போ இந்த ஐபோன் இருக்குன்னா இப்போ தீபிகா இந்த ஐபோனை வாங்குறா, அப்போ அவளோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கோ, அவளோட இன்கம் எவ்வளவு இருக்கோ, ஒரு இண்டிவிஜுவலை பத்தி நம்ம படிக்கிறது பேரு மைக்ரோ. பட் இதே ஒரு எக்கானமி as a nation இந்தியாவோட இன்கம் எவ்வளோ, அதுதான் நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம், கரெக்ட்டா? as a nation நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம சர்வீசஸ்ல எவ்வளவு நம்மளுக்கு சர்வீசஸ் வழியா வருது, எவ்வளவு நம்மளுக்கு கூட்ஸ் வழியா வருது, இதெல்லாம் as a nation நம்ம படிச்சோம். ஒரு லார்ஜ் குரூப்புக்கு நம்ம படிக்கும் போது அது எந்த பிரான்ச்சு கீழே வந்துடும்? மேக்ரோக்கு கீழே வந்துடும். அப்படின்னா மைக்ரோங்கிறது ஒரு இண்டிவிஜுவல். அதனாலதான் நீ பாத்தீங்கன்னா மேக்ரோ அண்ட் மைக்ரோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு லெட்டர் தான் சேஞ்ச் ஆகும். மைக்ரோல ஐ இருக்கு, மேக்ரோல ஏ இருக்கு. மைக்ரோட ஐ எதுவுமே இல்லப்பா, இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவலை பத்தி நீ படிக்கிற அப்படின்னா அது எக்கனாமிக்ஸ் ஆஃப் an individual is known as microeconomics. Sorry. Whereas macro is when you study about aggregate. Aggregate na என்னது? Group of people. ஒரு group பத்தி நம்ம படிக்கிறோம். ஒரு nation as a whole, நான் இந்தியாவோட இன்கம் பத்தி படிக்கிறேன், அது national income. It's a macroeconomic topic. ஒரு individual தீபிகா பத்தியோ மிஸ்டர் ஏ பத்தியோ அயானா பத்தியோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா it is about an individual. It is microeconomics. அப்போ மைக்ரோ அப்படின்னா இண்டிவிஜுவலை பத்தி ஸ்டடி பண்றது மைக்ரோ. aggregate a group of people, a large sum of a people, அவங்களோட எக்கானமி, அவங்களோட நேஷனல் இன்கம், அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டைல், இத பத்தி எல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா அது பேர் தான் என்னது? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ நீங்க பார்த்த அப்படின்னா that's exactly what I have given. What I have told is in microeconomics I is there. I is what here to remember, you can represent I is nothing but individual. When we study microeconomics, we study the behavior of an individual economic unit. ஒரு எக்கனாமிக் யூனிட், ஒரு இண்டிவிஜுவலை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபர்மை பத்தி, ஒரு கம்பெனியை பத்தி, ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக். இதே மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னா A for aggregate, where we study the economy as a whole. economy studied as a whole, அது பேர் தான் என்னது? மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இங்க நம்ம ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசல, ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி பேசல, ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஓவரால் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் பத்தி பேசும்போது it becomes a macro economics. இண்டிவிஜுவல் டிமாண்ட பத்தி படிக்கிற மைக்ரோ, அக்ரிகேட் டிமாண்ட பத்தி படிக்கிற மேக்ரோ, இண்டிவிஜுவலோட இன்கம் பத்தி படிக்கிற மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நேஷனல் இன்கம் பத்தி படிக்கிற இட்ஸ் a topic of macro
economics. Is that absolutely clear? Is that absolutely clear? அப்போ மேம் எனக்கு புரிஞ்சிச்சு மேம். மைக்ரோ அண்ட் மேக்ரோக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மைக்ரோல நம்ம ஒரு இண்டிவிஜுவலோட எக்கனாமிக் பிஹேவியரை பத்தி படிக்கிறோம். ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம், ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட எக்கனாமிக் பிஹேவியர் பத்தி படிக்கிறோம். அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா, when we study the economy as a whole, it is known as macroeconomics. Very good, very good. Micro oda I is nothing but for what, guys? It is for individual. It is for what? Individual. இதே macro, A talks about what, guys? It talks about aggregate. புரியுதாப்பா? புரியுதாப்பா? அப்போ நம்ம படிக்க போகுது நேஷனல் இன்கம் மேம். நேஷனல் இன்கம்ல நம்ம ஒருத்தரை பத்தி பேச போதில்ல, நேஷனோட இன்கம் பத்தி பார்க்க போறோம். அப்போ இட்ஸ் அக்ரிகேட் ஆஃப் பீப்புள். அப்படின்னா நம்ம படிக்க போற நேஷனல் இன்கம்ங்கிற டாபிக் எதுக்கு கீழே வரும்? இட் வில் கம் அண்டர் macroeconomics. இது புரியுதா? It will come under macroeconomics. Are you able to understand and appreciate the difference? What is micro and what is macro? I hope it is absolutely clear. நம்ம அடுத்த மூவ் பண்ண போற topic is differentiation between micro and macro. Micro and macroக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத குயிக்கா பார்த்துருவோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறது இண்டிவிஜுவல், ஒவ்வொரு யூனிட்டை பத்தியும் நம்ம படிச்சோம். ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் பத்தி படிக்கிறேன், ஒரு இண்டிவிஜுவலோட டிமாண்ட பத்தி படிக்கிறேன் அப்படின்னா அது என்னது? மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஐ எம் ஸ்டடிங் a group of people, அக்ரிகேட்டா படிக்கும் போது it becomes a macro economics. இண்டிவிஜுவலோட டிமாண்ட் அண்ட் சப்ளை மைக்ரோ எக்கனாமிக்ஸ். aggregate demand and aggregate supply macroeconomics. price of a commodity, determining the price of a commodity microeconomics. Determining the income of the whole country, employment of the whole country, it is a topic of macro economics. அதே மாதிரி இங்க small degree of aggregation. இங்கேயும் சில பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஐபோனோட மார்க்கெட்டை பத்தி மட்டும் பர்டிகுலரா படிக்கிற அப்படின்னா இட் மைட் கம் அண்டர் மைக்ரோ. பட் நீ ஃபுல் மொபைல் இண்டஸ்ட்ரி பத்தி படிக்கிற அப்படின்னா இட் வில் கம் அண்டர் மேக்ரோ, ரைட்? அங்க கொஞ்சம் ஸ்மால் டிகிரி ஆஃப் அக்ரிகேஷன் ஆகலாம் மைக்ரோல, பட் மேக்ரோ இஸ் a huge, a large aggregation is known as மேக்ரோ. ஓகே, நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரைஸ் தியரின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா யாரெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ அதுல மெயினா நம்ம எதை பத்தி படிப்போம்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை வழியா நம்ம என்னத்தை டிட்டர்மைன் பண்ண ட்ரை பண்றோம்? டிமாண்ட் அண்ட் சப்ளை எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் என்னது? ஈக்லிபிரியம் பிரைஸ். ஸோ பேசிக்கா ஈக்லிபிரியம், வாட் இஸ் த கரெக்ட் பிரைஸ், இதை டிட்டர்மைன் பண்ண நம்ம ட்ரை பண்றோம் இன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதனால தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட இன்னொரு பேர் என்னது? பிரைஸ் தியரி. இதே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம வந்து இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி தான் மெயினா பேசுவோம். நேஷனல் இன்கம் எவ்வளோ, இதனால எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, ப்ரொடக்ஷனால எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது, இது மெயினா நம்ம மேக்ரோல பார்க்கறதுனால மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தியரி, ரைட்? அடுத்தது இது பிரைஸ் தியரி, இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தியரி. இங்க ரியல் வேரியபிள்ஸ் இருக்கும், இங்க நாமினல் வேரியபிள்ஸ் இருக்கும். ரியல் வேரியபிள்ஸ்னா என்ன, நாமினல் வேரியபிள்ஸ்னா என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நேஷனல் இன்கம் நடத்தும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிராடா இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ. அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை பத்தி நம்ம படிக்கிறோம், ஒரு இண்டிவிஜுவல் யூனிட், இண்டிவிஜுவல் ஃபார்ம், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை பத்தி படிக்கிறோம்னா அது மைக்ரோ. அக்ரிகேட்ல நம்ம படிக்கிறோம்னா அது மேக்ரோ. நம்ம படிக்க போற முதல் டாபிக் நேஷனல் இன்கம். ஒரு நேஷன் இஸ் மேட் அப் ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் பீப்புள். அவங்களோட இன்கம் பத்தி நம்ம டீடைல்டா படிக்க போறோம். அப்போ இது எந்த டாபிக்? திஸ் டாபிக் ஆஃப் நேஷனல் இன்கம் லைஸ் அண்டர் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஐ ஹோப் இட் வாஸ் அப்சல்யூட்லி கிளியர். இந்த டாபிக் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்டா மேம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் நேஷனல் இன்கம்ல இருக்கு, in which your board will test you. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குயிக்கா நம்ம என்ன பண்ணலாம்? நேஷனல் இன்கம்ங்கிற டாபிக்கை டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் தான் நேஷனல் இன்கம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேஷனல் இன்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேஷனல் இன்கம் ஏன் படிக்கிறோங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியணும். நம்ம நேஷனல் இன்கம் ஏன் படிக்கிறோம் கைஸ் அப்படின்னா the simple reason is எனக்கு என்னோட எக்கானமில எவ்வளோ இன்கம் ஜெனரேட் ஆகுதுன்னு தெரியணும். இப்போ இதுவே ஒரு இண்டிவிஜுவலுக்கு யோசிய. இப்போ மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவர் வந்து எவ்வளோ இன்கம் earn பண்ணிருக்காரு அப்படின்னு உனக்கு ஒரு வருஷத்துல தெரிஞ்சா you will know whether he is a wealthy person or he is not a wealthy person. If I am telling you he is able to earn rupees 50 lakhs per annum,
which means he is making good amount of money. அவர் ஒரு wealthy person. அப்போ எப்படி ஒரு individual wealthy-ஆ, whether he is well off, whether he is doing good for himself or he is not doing good for himself, இது நமக்கு எப்படி தெரியும்? By assessing his income. Mr. A வயசு இவனுக்கு எவ்வளவு ஆகுது? இவனுக்கு வயசு வந்து 27 வயசு ஆகுது. இவன் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இவனால ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அவன் என்னது? he is doing good for himself. எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீ இப்படி அசஸ் பண்றியோ இதே எனக்கு ஒரு நேஷனுக்கு பண்ணும். இந்தியாவுக்கு எவ்வளவு இன்கம்? நான் சொல்றேன் ஒரு 1000 மில்லியன் crores. அப்போ இது குட்டா இல்ல நாட் குட்டா? are we doing good or are we not doing good? இல்ல நம்ம இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணுமா, இன்னும் ஃபேக்டரி செட்டப் பண்ணுமா, இன்னும் நிறைய சர்வீஸ் செக்டார்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுமா? இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரிய வரும்? நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன், என்னோட நேஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா, இன்னும் நான் ஃபேக்டரி செட்டப் பண்ணுமா, இன்னும் SEZ ஜோன், SEZனா என்னது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த கிண்டில எல்லாம் சிட்கோ இருக்கே, அந்த மாதிரி இன்னும் நிறைய ஜோன்ஸ் கிரியேட் பண்ணுமா, மக்களுக்கு இன்னும் நிறைய ரிசோர்சஸ், ஏதாவது ஒரு கேபிட்டலுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா, ஸ்டார்ட் அப்பை இன்னும் என்கரேஜ் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு புது ஸ்கீம் எடுத்துட்டு வரணுமா? இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? only when they are assessing the national income. national income எனக்கு தெரியும் போதுதான் என்னோட நேஷனோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியும் போதுதான் அது போதுமா இல்ல போதாதா, அது போதாது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அதை பத்தி நம்மளோட கவர்மெண்ட்னால யோசிக்க முடியும். மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை பத்தி யோசிப்பாங்க. ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரலாமா, இல்ல கவர்மெண்டா நம்மளே ஏதாவது புது ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? இதெல்லாம் எப்போ தெரியும்? only when you study the income of the nation. அதை படிக்கிறதுக்கு இந்த நேஷனல் இன்கம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது குட்டா பேடா, இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் இந்த சாப்டர். எப்படி ஒரு இண்டிவிஜுவல், எப்படி மிஸ்டர் ஏ 27 வயசுல 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானா he is doing good for himself னு உன்னால எப்படி சொல்ல முடியுதோ, இதே நான் இந்தியாக்கு சொல்ல சொன்னா அது நீ எப்படி சொல்வ? is India performing well, is India doing good for itself when it comes to economy, when it comes to finance? இது நம்ம எப்படி பாப்போம்? only when you are able to assess the national income of India, only when you are able to assess the national income of India. அந்த national income எப்படி அசஸ் பண்ணுங்கிறது தான் இந்த ஹோல் சாப்டருமே அதை பத்தி தான் பேச போகுது. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ஸ்ல இருந்து கிடைக்கிற வேல்யூக்கு என்ன அர்த்தம் இருக்கு, வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா நம்ம இங்க டீடைலா படிக்க போறோம். அதுல நான் உனக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போற முதல் கான்செப்ட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அதுல நான் உனக்கு சொல்லி கொடுக்க போற முதல் கான்செப்ட் என்னது? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா இட்ஸ் a very logical concept. இது வந்து ஒரு காமன் ஸ்டூடெண்ட்னு கிடையாது, காமன் சென்ஸ் இருக்கிற யாராலையுமே இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியும். இது என்ன கான்செப்ட் சொல்ல வருதுன்னா it is basically boiling down to one thing guys, we all are interdependent. we all are interdependent. என்ன மேம் சொல்ல வரீங்க? we all are interdependent அப்படின்னா என்ன மேம் சொல்ல வரீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. எக்கனாமிக்ஸ்ல ஒரு அசம்ஷன் இருக்கு, நம்ம ஹோல் சொசைட்டியை 4ஆ பிரிச்சுக்கிறோம். ஹோல் சொசைட்டியை என்னவா பிரிச்சுக்கிறோம்? 4ஆ பிரிச்சுக்கிறோம். ஒன்னுத்தோட பேரு ஃபர்ம்ஸ், இன்னொரு குரூப்போட பேர் ஹவுஸ் ஹோல்ட், அதுக்கப்புறம் இன்னொரு டீம் இஸ் கவர்மெண்ட் அண்ட் தி லாஸ்ட் டீம் இஸ் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். நம்ம ஃபுல் நம்மளோட எக்கானமியை 4ஆ பிரிச்சுக்கிறோம், 4 டீமா பிரிச்சுக்கிறோம். முதல் டீம் ஃபர்ம், ரெண்டாவது டீம் ஹவுஸ் ஹோல்டு, மூணாவது டீம் கவர்மெண்ட், நாலாவது டீம் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இப்போ ஃபர்ம் அப்படின்னா என்னன்னா கம்பெனிஸ் தான். இப்போ டாடா, ரிலையன்ஸ், அதானி இவங்கெல்லாம் யாரு? these guys are firms. ஓகே, இவங்கள தான் நம்ம எக்கனாமில என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ம்ஸ்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ்ல நம்ம இவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஃபர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னா ஒன்னையும் என்னையும் மாதிரி ஆளுங்க, the families that are there, அவங்க பேர்லாம் தான் என்னது? ஹவுஸ் ஹோல்ட். மூணாவது நான் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் நம்ம சொல்ல வரோம். இந்த மூணுத்தை தவிர மீதி எல்லாரையும் ஒரு கேட்டகரியில நம்ம போட்டோம், அதுதான் என்னது? ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த மூணாவது கேட்டகரி தான் என்னது? ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகுது 2 செக்டார் எக்கானமி. அப்படின்னா நம்ம இப்ப படிக்க போற கான்செப்ட்ல நம்ம கவர்மெண்ட் இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். எக்கனாமிக்ஸ் இஸ் a subject of assumptions. ஏற்கனவே மைக்ரோ யாரெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிமாண்ட் அண்ட் சப்ளைல நிறைய அசம்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆள் வந்து ரேஷனலா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் உனக்கு நடத்த போகுது வந்து
two sector economy of circular flow of income. So இதுல two sectors மட்டும் தான் இருக்கு. அந்த two sectors என்னது firms and household. மீதி ரெண்டு பேரை பத்தி இப்போதைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணல. இதே கான்செப்ட் circular flow of income 3 sector மாடல்லையும் இருக்கு, 4 sector மாடல்லையுமே இருக்கு. ஆனா அது நம்ம சிலபஸ்ல கிடையாது. நம்ம சிலபஸ்ல மெயினா two sector economy of circular flow of income பத்தி தான் பேசுறாங்க. அதுதான் நான் டீடைலா உனக்கு சொல்லியும் கொடுக்க போறேன். First, firm and household. Firm na என்னது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். Firm na என்னது? It is the companies. It is the companies. Household அப்படின்னா என்னது? Firm are all the companies and household is individuals னு வெச்சுக்கோ. Individuals, families, அவங்களா எதுல வந்துருவாங்க? அவங்களா they will come under household. இப்போ இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் வந்து சர்க்குலரா ஃப்ளோ ஆயிட்டே தான் இருக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கையில ஃப்ளோ ஆயிட்டே தான் இருக்கும். மேம் என்ன மேம் சொல்ல வராங்க? எனக்கு புரியல மேம். ஃப்ளோ ஆயிட்டே இருக்குன்னா என்ன மேம் சொல்ல வராங்க? ரொம்ப சிம்பிள் கண்ணா. இப்போ ஒரு ஃபர்ம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபர்ம்னா கம்பெனி. இப்போ ரிலையன்ஸ்னே வச்சுப்போம். நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம யாரை எடுத்துப்போம்? ஃபர்மா ரிலையன்ஸ் எடுத்துப்போம். இப்போ ரிலையன்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணும். ஆமா மேம் ப்ரொடக்ஷன் பண்ணும். ப்ரொடக்ஷனுக்கு உனக்கே தெரியும் என்னெல்லாம் தேவை? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர். லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர். இந்த மூணுமே நம்மளுக்கு தேவை. லேண்ட் அப்படிங்கிறது என்னோட ஃபேக்டரியை செட்டப் பண்றதுக்கு, என்னோட ஆஃபீஸை செட்டப் பண்றதுக்கு லேண்ட் தேவை. லேபர், ஃபேக்டரியில யாரு வேலை செய்வா? லேபர்ஸ் தான் வேலை செய்வாங்க. ஸோ எனக்கு லேபர் தேவை. கேபிட்டல், மஷினரி வாங்குறதுக்கு, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்குலாம் எனக்கு என்ன தேவை? இனிஷியல் பேமெண்ட், எனக்கு கேபிட்டல் தேவை. ஆண்டர்பிரினர்ஷிப், யாரோ உங்களோட அறிவை யூஸ் பண்ணி பிசினஸ் ரன் பண்ணும்ல, ஸோ அதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்பும் எனக்கு தேவை. ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த 4 ஃபேக்டர்ஸுமே இருந்தாதான் ரிலையன்ஸால என்ன பண்ண முடியும்? ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த 4 ஃபேக்டர்ஸுமே இருந்தாதான் ரிலையன்ஸால என்ன பண்ண முடியும்? ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ரிலையன்ஸ்க்கு யாரு கொடுப்பா? இப்போ நான் தீபிகான்னு வச்சுக்கோ, நான் டிடின்னு வச்சுக்கோ. என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, சும்மா தான் இருக்கு. ரொம்ப பெரிய லேண்ட், இதுல வீடெல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய லேண்டு. ரிலையன்ஸ் என்கிட்ட வந்து என்ன கேட்கறானா, தீபிகா எனக்கு ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணும், இந்த லேண்டை எனக்கு கொடுப்பீங்களா? இந்த லேண்டை எனக்கு கொடுப்பீங்களா? நான் சொல்றேன் ஓகேப்பா எடுத்துக்கோங்க, லேண்டா பில்டிங்கா எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு அதுக்கு என்ன வேணும்? ரெண்ட் வேணும். எனக்கு மாசம் ஆனா 60,000 ரூபாய். அதுக்கு என்ன வேணும்? ரெண்ட் வேணும். ஸோ லேண்ட ஒரு கம்பெனி, லேண்டுங்கிற ஒரு ஃபேக்டர் கம்பெனிக்கு வேணும் அப்படின்னா அந்த ஃபேக்டருக்கு அவங்க என்ன பண்ணும்? ஒரு பேமெண்ட். அந்த பேமெண்ட் தான் என்னது? ரெண்ட். அதே மாதிரி லேபர், இப்போ என்ன தவிர என் ஃபேமிலியில இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க போய் வேலை செய்யறாங்க. ரிலையன்ஸோட ஃபேக்டரியில அவங்க போய் வேலை செய்யறாங்க. அவங்க என்ன ஃப்ரீக்கா வேலை செய்வாங்க? they will ask for a salary, wages. அப்படின்னா லேபருங்கிற ஃபேக்டர் ரிலையன்ஸ்க்கு வேணும்னா அதுக்கு அது ஒரு பேமெண்ட் பண்ணி ஆகணும். அந்த பேமெண்ட் தான் என்னது? salary. Are you able to understand? அப்போ லேண்டுங்கிற ஒரு ஃபேக்டர் ஹவுஸ் ஹோல்டு தான் ஃபர்முக்கு கொடுக்குது, லேபருங்கிற ஒரு ஃபேக்டர் ஹவுஸ் ஹோல்டு தான் ஃபர்முக்கு கொடுக்குது. சிமிலர்லி கேபிட்டல், இப்போ நான்லாம் போய் ரிலையன்ஸோட ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா ஐ எம் இன்வெஸ்டிங் இன் ரிலையன்ஸ், ஐ எம் கிவிங் them கேபிட்டல். கரெக்டா? அந்த கேபிட்டலுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுப்பாங்க? ப்ராஃபிட்ல ஒரு ஷேரோ, இல்லை இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைக்கும். அப்போ கேபிட்டலுங்கிற ஒரு ஃபேக்டரை ஹவுஸ் ஹோல்டு, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் போய் ஃபர்முக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃபர்ம் அந்த ஃபேக்டருக்காக பண்ற பேமெண்ட் தான் என்னது? ப்ராஃபிட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சிமிலர்லி ஆண்டர்பிரினர்ஷிப், ஓனர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படின்னா ஓனருங்கிற ஒரு ஃபேக்டர் ரிலையன்ஸுங்கிற ஒரு கம்பெனிக்கு வேணும்னா அந்த ஃபேக்டர்ஸ்க்கு நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணும். அதுதான் என்னது? ப்ராஃபிட். அந்த ஃபேக்டர் பேமெண்ட் பேர் தான் என்னது? ப்ராஃபிட். அப்படின்னா ஒரு இக்கானமில நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபர்ம் கூட்ஸோ இல்ல சர்வீசஸோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த கூட்ஸோ சர்வீசஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? நிறைய ஃபேக்டர்ஸ் தேவை. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் தேவை. இந்த ஃபேக்டர்ஸ் இவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்குது? இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த ஃபேக்டர் கிடைக்குது. ஹவுஸ் ஹோல்டு இதை ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. லேண்ட் கொடுத்தாங்கன்னா they'll expect a factor payment of rent. labor குடுக்குறாங்கன்னா they'll expect a factor payment of salary. இதே capital குடுக்குறாங்கன்னா they will expect interest. and entrepreneurship, that is owners will expect a profit. அப்படின்னா look at the circular motion. household is giving factor service, அதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது? factor payment. இப்போ நான் தான் DT ன்னு வெச்சுக்கோ, எனக்கு இந்த factor payment in the form of salary is nothing but my income.
இன்கம் ரிலையன்ஸ் நிறைய கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கப்பா. ரிலையன்ஸ் ஸ்மார்ட்னு இருக்கு, ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு இருக்கு, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்னு இருக்கு, நிறைய கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு தேவையான லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரனர், ஹவுஸ் ஹோல்டு அவங்களுக்கு கொடுத்தது. ரிலையன்ஸ் அதுக்கு பதிலாக ஹவுஸ் ஹோல்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபேக்டர் பேமெண்ட், சேலரியோ, ரெண்டோ, இன்ட்ரெஸ்டோ, ப்ராஃபிட்டோ இதை கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் ரிலையன்ஸோட ஃபேக்டரியில வேலை செய்யறேன். எனக்கு மாச கடைசியில என்ன வந்துருச்சு, இன்கம் வந்துருச்சு, சேலரி வந்துருச்சு. இப்போ இந்த சேலரி வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த சேலரியை வச்சு நான் மாவு, எண்ணெய், துணி இதெல்லாம் வாங்குவேனா, இதெல்லாம் யாரு ப்ரொடியூஸ் பண்ணா, ஃபர்ம் தானே. அப்போ எனக்கு கிடைக்கிற ஃபேக்டர் பேமெண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் கன்சியூம் பண்ணதுக்கு எனக்கு ஃபுட் தேவை, வேர் பண்றதுக்கு க்ளோத்ஸ் தேவை, யூஸ் பண்றதுக்கு டிவைசஸ் தேவை, இதெல்லாம் என்னோட கன்சம்ஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை நான் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்த காசை நான் என்ன பண்ணிட்டேன், செலவு பண்ணி திரும்பி யாருக்கிட்ட கொடுத்துட்டேன், ஃபார்ம் கிட்ட கொடுத்துட்டேன். ஃபார்ம் இதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுத்துருச்சு, கூட்ஸ் கொடுத்துருச்சு. அப்போ நீ ஆக்சுவலா பார்த்தனா இது சர்க்கிள், இந்த லூப் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஹவுஸ் ஹோல்ட் கேபிட்டல்ங்கிற ஃபார்ம்ல ஃபார்முக்கு கொஞ்சம் காசு கொடுக்கும். அந்த காசு லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர்ஷிப்லாம் வச்சு இவங்க கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல விற்பாங்க. மார்க்கெட்டை விற்பாங்க. அண்ட் பிகாஸ் தே யூஸ்ட் ஆல் திஸ் ஃபேக்டர் சர்வீசஸ், தே வில் மேக் த ஃபேக்டர் பேமெண்ட். இப்போ அந்த ஃபேக்டர் பேமெண்ட் இஸ் நத்திங் பட் இன்கம் ஃபார் த ஹவுஸ் ஹோல்ட். ஹவுஸ் ஹோல்ட் இந்த இன்கம் யூஸ் பண்ணி திரும்பி மார்க்கெட்ல போயிட்டு ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்றது தானே வாங்க போகுது. இப்போ நான் டிடி ரிலையன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஆட்டாவை தானே வாங்க போறேன், ரிலையன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த சுகரை தானே வாங்க போறேன், ஜூடியோல போய் ட்ரெஸ் தானே எடுக்க போறேன். அப்போ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது யாரு, ஃபர்ம். இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு as a household நம்ம உதவி செஞ்சோமா, அதுக்கு அவங்க நமக்கு சேலரி, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்தாங்களா, அது ஹவுஸ் ஹோல்டுக்கு என்னது, இன்கம். இந்த இன்கம் எடுத்துட்டு போய் நம்ம திரும்பி என்ன பண்றோம், செலவு பண்றோம். செலவு பண்ணோம்னா இந்த இன்கம் நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம், we have given it to the firm. ஃபர்முக்கு திரும்பி இது கேபிட்டலா, இதை திரும்பி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இயர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். அப்படின்னா இனிஷியலா ஹவுஸ் ஹோல்டு வந்து ஃபர்முக்கு என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ், கேபிட்டல், லேபர் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ம் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குவோம். இந்த லூப் என்ன ஆயிட்டே இருக்கும், பேக் அண்ட் ஃபோர்த் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இது பேரு தான் என்னது, இது பேரு தான் என்னது, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஏன்னு பாரு. இப்போ இங்க பாரு, ஹவுஸ் ஹோல்ட். இப்போ இதுல ரெண்டு சர்க்குலர் ஃப்ளோ இருக்கு, நீ கவனமா கவனி, அப்பதான் யூல் பி ஏபிள் டு என்ஜாய் இட் கைஸ். இப்போ இங்க பாரு, ஹவுஸ் ஹோல்டு வந்து சர்வீஸ் கொடுத்துடா ஃபர்முக்கு, அதுக்கு பதிலாக ஃபர்ம் அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதே ஃபர்ம் வந்து இவங்க கொடுத்த சர்வீஸ்க்கு பேமெண்ட் பண்ணாங்களா, இந்த பேமெண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு இன்கம். இதை வச்சு திரும்பி இவங்க மார்க்கெட்ல போய் அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்குவாங்களா. இப்போ இங்க பாரு, இன்கமும் ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கு. இங்கேருந்து ஃபர்ம்ல இருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அதை திரும்பி யூஸ் பண்ணி பொருள் வாங்க போறேன், திரும்பி ஃபர்ம்ல இருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து அதை திரும்பி யூஸ் பண்ணி பொருள் வாங்க போறேன். அப்படின்னா நீ பார்த்த அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு, இன்கமும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த கான்செப்ட் பேர் தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு கொடுக்குற ஃபேக்டர் சர்வீசஸ்க்கு ஃபர்ம் அதுக்கு ஃபேக்டர் பேமெண்ட் கொடுக்கும். அந்த பேமெண்ட் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு இன்கம். இந்த இன்கம் யூஸ் பண்ணி ஹவுஸ் ஹோல்டு அவங்களோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி அவங்க என்ன வாங்குவாங்க, அவங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குவாங்க. இது பேர் தான் என்னது, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இது பேர் தான் என்னது, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இதுல ரெண்டு விஷயம் சர்க்குலரா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஒன்னு மணி, ஏன்னா மணி ஃபர்ஸ்ட் ஃபர்ம்ல இருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு போகுது, திரும்பி ஹவுஸ் ஹோல்டுல இருந்து ஃபர்முக்கு போகுது. அதான் நான் எல்லோல பண்ணிருக்கேன் பாரு, எல்லோல அந்த சர்க்கிள்ல என்னவே சர்க்குலர் மோஷன்ல போயிட்டே இருக்கு, இட் இஸ் த மணி. அண்ட் இது நீ பார்த்த அப்படின்னா, இது கூட்ஸ். நான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுப்பேனா, திரும்பி எனக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கும். this is goods and services. அப்போ சர்க்குலர் மோஷன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பேமெண்ட், that is money. இன்னொன்னு வந்து goods and services. Is that absolutely clear? அதுதான் இங்க எழுதி இருக்கு, படிங்கல. Circular flow of income refers to the continuous circular cycle of production process, generation of income and its distribution among various factors of production. நம்ம என்ன பண்றோம், ப்ரொடியூஸ் பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு யாரெல்லாம் நமக்கு ஃபேக்டர்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றோம், பேமெண்ட் பண்றோம். அந்த பேமெண்ட்டை வச்சு தான் ஹவுஸ் ஹோல்ட் திரும்பி என்ன பண்ணுவாங்க, கன்சியூம் பண்ணுவாங்க. அண்ட் கன்சியூம் பண்ணி அவங்க நம்ம கிட்ட இருந்து என்ன வாங்குவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குவாங்க. இஸ் தட் அப்சல்யூட்லி கிளியரா புரியுதாப்பா? இஸ் இட் அப்சல்யூட்லி கிளியர் மை டியர் லவபிள் பீப்புள்?
right? It is absolutely clear. இப்போ next concept அதோட நம்ம சேர்த்து பார்த்தல relevant தான். 3 phases இந்த circular flowல 3 phase இருக்கு. முதல் phase production phase. நம்ம goods and services produce பண்றோம். production phaseக்கு அப்புறம் என்னது? production phaseக்கு அப்புறம் என்னது? இந்த productionக்கு நம்மளுக்கு சில பேர் factor கொடுத்திருப்பாங்களே, அந்த factorsக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? payment. firmக்கு அது payment. ஆனா householdக்கு அது ஒரு income. so அடுத்தது தான் என்னது? income phase. அடுத்தது தான் என்னது? income phase. இன்கம் ஃபேஸ் அவங்களுக்கு வர இன்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே வச்சுப்பாங்களா? இல்ல அரிசி, பருப்பு, துணி இதெல்லாம் வாங்குறதுக்கு, ரெண்ட் பே பண்றதுக்கு, அவங்க வீடு வாடகை பே பண்ணதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பெண்டிச்சர். நீ அதை செலவு பண்ணிட்ட அப்படின்னா, நீ அதை செலவு பண்ணி ரிலையன்ஸ் கிட்ட கொடுத்து எதை வாங்கிட்டேன்னா, ரிலையன்ஸ் கிட்ட என்ன வந்தது? காசு. அந்த காசை யூஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷனுக்கு நீ ஏதாவது லேபர் கொடுத்துருக்க, கேபிட்டல் கொடுத்துருக்க, லேண்ட் கொடுத்துருக்கேன்னா உனக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க? ஃபேக்டர் பேமெண்ட். அவங்களுக்கு அது பேமெண்ட், ஆனா உனக்கு அது என்னது? இன்கம். உன்னோட இன்கம் நீ போய் மார்க்கெட்ல என்ன பண்ணுவ? செலவு பண்ணுவ. அப்ப அது என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். நீ பண்ற எக்ஸ்பென்ஸ்னால ரிலையன்ஸ்க்கு என்ன கிடைக்க போகுது? இன்கம். இதை திரும்பி அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணி they will continue the production phase. so production phase, income phase and expenditure phase. இந்த phase வந்து circular motionல continue ஆயிட்டே இருக்கும். I hope it is absolutely clear. இங்க ரெண்டு flow இருக்குப்பா. ஒன்னு காசு flow ஆகுது, இன்னொன்னு goods flow ஆயிட்டு இருக்கு. first வந்து household will give to the firm what? they will give the factor services and then the firm will give to the household goods and services. so இங்க மணியும் flow ஆகுது, இங்க மணியும் flow ஆகுது, goods and servicesம் flow ஆகுது. மணியோட flow தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மணி flow அப்படினே சொல்லுவோம். goods and services ஓட flow நம்ம என்ன சொல்லுவோம்? real flow அப்படின்னு சொல்லுவோம். அப்படினா இது இருக்குல, இது பேரு ரியல் ஃப்ளோ. இது பேர் என்னது? ரியல் ஃப்ளோ. ஃபேக்டர் சர்வீஸ் கொடுக்குது ஹவுஸ்ஹோல்ட் ஃபர்ம்க்கு, ஃபர்ம் இஸ் கிவிங் டு தி ஹவுஸ்ஹோல்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது பேர் என்னது? ரியல் ஃப்ளோ. இது பேர் ஃபேக்டர் பேமெண்ட்ஸ், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபேக்டர் பேமெண்ட்ஸ், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இது பேர் மணி ஃப்ளோ. இது பேர் என்னது? மணி ஃப்ளோ. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியல் அண்ட் மணி ஃப்ளோ. மணி ஃப்ளோ அப்படின்னா it refers to the flow of money between household and the firms. firm and household க்கு நடுவுல இருக்கிற மணி ரொட்டேட் ஆயிட்டே இருக்குல, அது பேர் தான் என்னது? மணி ஃப்ளோ. ரியல் ஃப்ளோ அப்படின்னா household and firm க்கு நடுவுல goods and services எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல, அது பேர் தான் என்னது? ரியல் ஃப்ளோ. மணி ஃப்ளோக்கு இன்னொரு பேரும் இருக்கு, which is nominal flow. இதே ரியல் ஃப்ளோவை நம்ம physical flowனு சொல்லுவோம். money flow la money will be exchanging, it will be getting rotated in circular motions, and in real flow it is the goods and services that is getting rotated. in case of money flow, barterங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நீ எனக்கு கொடுக்கிற goods, நீ எனக்கு கொடுக்கிறது goods, அதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? காசு கொடுக்குறேன். ஆனா ரியல் ஃப்ளோல என்ன நடக்குது? ரியல் ஃப்ளோல there's a possibility of barter. barterங்கிறது முன்னாடி காலத்துல நடக்கும். நான் உனக்கு 10 மூட்டை அரிசி கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு 10 மூட்டை என்ன கொடு? பருப்பு கொடு. I will give you rice, you give me dal. so this is what? this is barter. இப்ப barter சிஸ்டம்ல என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, இப்ப நான் உனக்கு 10 மூட்டை அரிசி கொடுக்குறேன், ஓகே, ஆனா அதுக்கு பதிலா எனக்கு வெஜிடபிள்ஸ் வேணும். ஆனா நீ என்னதான் ப்ரொடியூஸ் பண்ற? தால் தான். அப்போ உன்னால என்ன கொடுக்க முடியாது? எனக்கு வெஜ்ஜீஸ் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள barter நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நான் ரைஸ் கொடுக்க ரெடி, உனக்கும் ரைஸ் தான் தேவை. ஆனா நீ எனக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட கொடுக்கறதுக்கு தால் இருக்கு. ஆனா எனக்கு தால் தேவையில்லை, எனக்கு என்னதான் தேவை? அரிசி தேவை. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஒர்க் அவுட் ஆகாது? barter ஒர்க் அவுட் ஆகாது. பட் இதுவே இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா barterங்கிற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? மணி இருக்கு. நான் இன்னைக்கு 10 கிலோ அரிசி கொடுத்து காசு வாங்கிப்பேன். அந்த காசை வச்சு நான் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு காய்கறி வேணும்னா காய்கறி வாங்கிக்கலாம், பருப்பு வேணும்னா பருப்பு வாங்கிக்கலாம், துணி வேணும்னா துணி வாங்கிக்கலாம். so what we are trying to tell is மணி ஃப்ளோல barterங்கிற இஷ்யூவே இருக்காது. பட் ரியல் ஃப்ளோல barterங்கிற இஷ்யூ இருக்க சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ஏதோ பார்த்துடலாம். அந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த டயக்ராமை பாரு, இந்த அசம்ஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸை பாரு. total production of goods and services by the firm is equal to total consumption of goods and services by the household. ஏன்னா let's assume Reliance is the only industry that is there. அப்போ ரிலையன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்றோம் அதுதானே என்னால கன்சியூம் பண்ண முடியும். ஸோ எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அவ்வளவுதான் என்னால என்ன பண்ண முடியும்? கன்சியூம் பண்ண முடியும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெரி கிளியர். Total production is equal to total consumption. Next is factor payments by firm is equal to factor income of household. Correct தானே? firm is paying, Reliance and the household கொடுக்கிறதுக்கு ரிலையன்ஸ்க்கு செலவு. ஆனா எனக்கு அது என்னது? என்னோட இன்கம். that salary is my income, right? so factor payments by the firm is factor income of the household. Next is
Factor income of the household is consumption by the household. Factor income of the household is the consumption of the household. எனக்கு எவ்வளோ salary வந்திருக்கோ அவ்வளோதானே என்னால் செலவு பண்ண முடியும், அவ்வளோதானே என்னால் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சேலரியோ அவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ இன்கமோ அவ்வளோ கன்சம்ஷன். அடுத்தது ரியல் ஃப்ளோ இன் ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர் சர்வீஸ் அண்ட் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் ஈக்குவல் டு மணி ஃப்ளோ பிட்வீன் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ வாட் தேர் டெல்லிங் இஸ் யூ கிவ் மீ மணி, ஐ ஆல்சோ கிவ் யூ மணி, தட் இஸ் ரியல் ஃப்ளோ. அதோட என்ன கனெக்டடா இருக்கு? யூ கிவ் மீ மணி, ஐ கிவ் யூ மணி, தட் இஸ் வாட் மணி ஃப்ளோ. அதோட என்ன கனெக்டடா இருக்கு? ரியல் ஃப்ளோ. ரியல் ஃப்ளோனா என்னது? நான் உனக்கு கூட்ஸ் கொடுப்பேன், நீ எனக்கு கூட்ஸ் கொடுப்ப. Are you able to understand? Are you able to understand? Right? So that is the entire circular flow of income. Now, pause pani, I'll just remove my image. Now pause panita, I'll just quickly slide through this. If you want to note it down, you can note it down. Otherwise, in our pinned comments, you will get the entire notes. Okay, you can go and download that as well. Adhiyum vechiko, but I would highly recommend that you order the எழுதிக்கோ உன்னோட class works la, so that by the end of the session that we complete, that you will have a complete handmade notes for your whole economic syllabus. அதே நீ உன்னோட எக்ஸாம்க்கு முன்னாடி இருக்க ஸ்டடி லீவ்ஸ்ல படிச்ச அப்படின்னா உனக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நீனே உன் கைப்பட இதெல்லாம் எழுதியிருக்க. Okay, so I'll just give you 10 seconds, quickly note it down, and then we'll move on to the last topic of today's lecture. I hope you noted it down. Next and the last concept நம்ம இதுல படிக்க போறது stock versus flow. இப்போ நிறைய வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வந்து நேஷனல் இன்கம்ல இருக்கு. அந்த வேரியபிள் ஸ்டாக்கா இல்ல ஃப்ளோவா அப்படின்னு they will ask you, you should be able to answer. ஸ்டாக் அண்ட் ஃப்ளோக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்டாக்குங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஸ்டாக்குங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கும். அப்படின்னா என்னது அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படின்னா இந்த வேரியபிளை வில் மெஷர் இட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். இந்த வேரியபிள் வில் பி மெஷர்ட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்படின்னா என்னது? If I'm asking you, what is the stock as on 31st March 2026? Now, this is a particular variable that can be measured on 31st March 2026. So, that can be measured at a given point of time. So, this is a stock. இதே flow variable அப்படின்னா என்னன்னா, it is measured over a period of time. It is not at a point of time. Flow is measured over a period of time. For example, I'm asking you, what is the birth rate of 2026? அப்படின்னா 2026 ஓட birth rate நீ கண்டுபிடிக்கணும்னா January to December 2026ல you should calculate everybody who's born, how many people died, and you will get the birth rate. So this is calculated for a particular period of time, over a period of time, January 2026 to December 2026. Are you able to understand? It's over a period of time. That is called flow. Static stock is nothing but it is static. It is at a given point of time, what is the goods that are present in my godown? At a given point of time, what is the capital that I have invested? Right? At a given point of time, what is my wealth? It is at that particular date, what is my wealth? On that particular date, what is the capital? What is the goods that are lying in the godown on 31st of March 2026? This is stock variable, because this is at a particular point of time, whereas a flow variable is over a period of time. It is over a period of time. What do you mean by over a period of time? Birth rate of 2026, total national income of 2026. It is not at a given point of time. Whole year la evlo income irundho, I have to add all of that, then only I get national income for 2026. Are you able to understand? This is a stock and a flow. Okay, difference between stock and flow na another. Stock is measured at a point of time, flow is over a period of time. Stock is static concept and flow is a dynamic concept. Stock, like time dimension is not involved, but flow like time dimension is involved. Right? Kadasiya, let's quickly finish off this couple of illustrations. Try to do it yourself. First, production of rice during the year. It is over a period of time. It's a flow concept.
Population of India as on 31st March 2024. As on that date. It's a stock concept. It's a stock variable. Loss during the year. Loss is not at a given point. During the year, you have incurred the loss. During the year, over a period of time. It's a flow concept. It's a flow variable. Capital is on that date. Capital. So that is a stock variable. Right? And number of graduates as on 31st March 2024. As on that date, how many graduates are there? It's a stock variable. Right? So this is the difference between what is a stock variable and a flow variable. Mainly we discuss the concept of circular flow of income. Okay, and this is the 2-sector economy of circular flow of income. 3-sector, 4-sector kuda irukku, but number syllabus la adu kadayadu. We have only 2 sectors where we assume that number whole economy liye firms and household ivanga rendu per da irukanga. Okay, and household will give factor services. For that, firm will make factor payment, and the factor payment vechi household will do consumption expenditure, and firm will give them goods and services. In the circular motion continue ஆயிட்டே இருக்கும். இங்க ரெண்டு இருக்கு. ஒன்னு money flow, இன்னொன்னு real flow. Money flow அப்படினா factor payment firmல இருந்து எம்ப்ளாயிஸ்க்கு போகுது. எம்ப்ளாயிஸ் அதை திரும்பி firmக்கு consumption expenditure வழியா கொடுத்துடுறாங்க. So இது என்னது? Money flow ஆயிட்டே இருக்கு. firmல இருந்து householdக்கு, householdல இருந்து firmக்கு flow ஆயிட்டே இருக்கு. இது money flow. Real flowங்கிறது goods and services flow ஆயிட்டே தான் இருக்கு. First services and goods யாரு கொடுத்தா? household firmக்கு. firm அதை வச்சு goods and services produce பண்ணாங்களா? அதை அவங்க யாருக்கு கொடுக்காங்க? householdக்கு. இந்த flowமே continue ஆயிட்டே இருக்கு. இது பேர் தான் என்னது? real flow. Right? So this is your entire revision and entire detailed revision of what we did today, and a full concept circular flow of income nadutiten. I hope you were absolutely clear with this, and with this our day 1's target gets completed. I hope you guys enjoyed today's video. If you did enjoy today's video, do let us know in the comment section and mark your attendance in the comment section, right, that you have attended your day 1's classes. Or a separate notebook maintain panna, dedicated padi, and I assure you that we will 100% clear and rock in our board exams. Okay, if you require this notes, it is there in the pinned comment. Again, poi neenga download panikalam. All our classes for economics will be uploaded in this particular YouTube channel every Thursday and Sunday. So make sure that you are staying tuned to that. And in case you have any doubts, you can put it in the comment section, and I will myself reply and help and clear all those doubts. Right? So I will see you guys in the next video. Otherwise, stay motivated, stay connected, stay happy, learn with logics. Do not memorize anything, right? And stay happy and stay blessed, right? I'll see you guys in the next lecture. Until then, this is CA Deepika signing off. Thank you so much.